ட்ரூத்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அக்செப்ட் தட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் லேர்ன்டு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் அது சம்மந்தமாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று கரெக்டாக படுதுங்கிறதுக்காக அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கன்னா அதே விஷயத்த அவங்களும் அதே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. எவ்ரி ஒன் ஹேஸ் ரைட் டு சே தேர் ஒப்பீனியன். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அதுக்கப்புறம் தான் இருக்குது. செகண்டாக, த பர்சன் யூ லவ் த மோஸ்ட் வில் ஹர்ட் யூ த மோஸ்ட். நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது, ஹர்ட் ஆகுறது இதெல்லாம் முக்கால்வாசி ஒரு தேர்ட் பர்சனால் இருக்காது. நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச க்ளோஸான நம்மளுக்கு பிடிச்ச பர்சனால தான் இருக்கும். அவங்களால தான் நம்ம ஈஸியாக ஹர்ட் ஆயிடுவோம். இந்த குவாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ்விங் சம்ஒன் இஸ் கிவிங் தெம் த பவர் டு பிரேக் யுவர் ஹார்ட் பட் ட்ரஸ்டிங் தெம் நாட் டு. நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்மளே தான் நம்ம மனசை உடைக்கிறதுக்கான பவரை தரோம். ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நம்பி தான் தரோம். அதையும் மீறி அவங்க உடைக்கிறப்ப தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். தேர்டு ட்ரூத் என்னென்னா, நத்திங் இஸ் பர்மனெண்ட். எதுவுமே பர்மனெண்ட் இல்லை. இன்றைக்கி என்னோட வீடு, என்னோட ஃபோட்டோன்னு நம்ம சொல்லி இருக்கிறது எல்லாமே நாளைக்கு இருக்குமான்னு கூட தெரியல. நம்மளே நினச்சி பார்த்தா நம்மளோட பாஸ்ட் ஜெனரேஷனில் இருந்தவங்களோட ஃபோட்டோ, இப்போ நம்ம பாட்டியோட ஃபோட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமா நம்ம வச்சுருக்கோம். இல்லை அவங்க யூஸ் பண்ண திங்ஸை வச்சுருப்போமா? இல்லை அப்போ இருந்த அதே வீடுங்க இப்போயும் இருக்கா? எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுல. இதே மாதிரி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க திங்ஸு, நம்மளோடதுன்னு சொல்லிகிட்டு இருக்க திங்ஸ் எல்லாமே நாளைக்கு ஃப்யூச்சரில் வேற ஒருத்தவங்களோட தான் ஆக போகுது. அப்போ நம்மளோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் கூட நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வச்சுருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ நத்திங் இஸ் பர்மனெண்ட் தான். ஃபோர்த்தாக என்னென்னா, ஹெல்த் இஸ் வெல்த். இதை சொல்லவே தேவையில்லை. நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும். அதே உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம சேர்த்து வச்சதை வச்சு வாழவுமே முடியும். ஸோ ஹெல்த்து தான் நம்மளோட வெல்த்தே. ஃபிஃப்த்தாக, நோ ஒன் நோஸ் எவ்ரி திங் அபவுட் எ பர்சன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்ச பர்சனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அவங்க இதுதான் பண்ணுவாங்க, இப்படி தான் இருப்பாங்கன்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருக்குமே ஒரு பர்சனை பற்றி முழுசாக தெரிய வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட பர்சன், எதுக்கு கோவப்படுவாங்க, எதுக்கு சிரிப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் என்னன்ட்டு. நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன்னா அது நம்ம மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. சிக்ஸ்த்தாக என்னென்னா, அவர் ஜேர்னி இஸ் அலோன். என்ன தான் நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ், நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்மளுக்கு க்ளோஸ் ஆனவங்கன்னு இருந்தாலும் அட் லாஸ்ட் நமக்குன்னு இருக்கிறது நம்ம மட்டும்தான். நம்மளே நம்மளை கேர் பண்ணிக்கலைன்னா மற்றவங்க யாரும் நம்மளை கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம இல்லைன்னா இந்த வேர்ல்டில் ஒன்றும் அவ்வளோ சேஞ்செல்லாம் தெரிய போகிறதில்ல. ஸோ அவர் ஜேர்னி இஸ் ஆல்வேஸ் அலோன். ஐ ஜஸ்ட் ஷேர்டு மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாட்ஸ் வித் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாச்சும் பிட்டர் ட்ரூத்ஸ், டிஃபிகல்ட் டு அக்செப்ட் அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.